அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கீமா ரைஸ் தாங்க செஞ்சிருக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு குடுக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் நம்ம இப்போ இதுக்கு. நான் வந்து பெரிய வெங்காயமா 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து வந்து ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி நெறைய கோஸு பொடியா நறுக்கிக்கங்க. அடுத்து வந்து கொடமிளகா 1 சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சிக்கன வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு, ஒரு ஜார் எடுத்துட்டு இதில சிக்கனு, அப்புறம் நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு. 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இத. இங்க பாருங்க. இந்த மாதிரி நான் வந்து அரைச்சு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இத எடுத்து தனியா வச்சிரலாம். அடுத்து பாஸ்மதி அரிசி வந்து நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கிறேன். இல்லன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் எப்படி ஊற வச்சாலும் சீக்கிரம் வந்து நல்லா வெந்துரும். அதாவது உடையாம வேகறதுக்காண்டி நான் இந்த மாரி ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு, இப்போ ஒரு பாத்திரத்தில வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சோனே, இந்த அரிசிய வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி வந்து 3/4 பதத்த விட கொஞ்சம் அதிகமா வெந்துக்கட்டும். இல்லன்னா, ம் ரொம்ப நரம்பு மாதிரி இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க சாப்பாடு வந்து நல்லா வெந்து வருது. இப்போ வந்து சாப்பாட வந்து நம்ம வடிச்சிரலாம். அடுத்து சாப்பாடு வடிச்சு தனியா வச்சுட்டு, இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நான் இதில தாங்க செய்ய போறேன். இப்போ இது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில கொஞ்சம் சீரகம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயத்த சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து 3/4 பதம் வந்து வெங்காயம் வந்து வதங்கினா போதும். கலர்லாம் மாறாம அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்த வந்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே தேவைப்படாதுங்க. இது வந்து அது இல்லாமயே சூப்பரா இந்த சிக்கன் கீமா ரைஸ் வந்து செய்யலாம். அடுத்து வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் இதில குடமிளகாவும், கோஸும் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த 2மே நல்லா வேகணும். அடுத்து இதில கொஞ்சமா தேவையான அளவு உப்பு இது நம்ம சாதத்தில கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதில கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்துக்கணும் இது வந்து 2மேட்டு. இத வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி சாப்பாடு செஞ்சு குடுத்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸாவும் நீங்க சிக்கன் இல்லாம காய்கறி போட்டு இந்த மாரி செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து. அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அத வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா உதிரி ஆயிரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வேகணும் சிக்கன் வந்து. ஏன்னா நம்ம வேக வைக்காம தான் அரைச்சிருக்கோம். அதனால நல்லா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா ஆகுற மாரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சிக்கன வந்து. இதில மசாலா என்ன போடுறோம்னா, நம்ம வந்து சிக்கன் மசாலா, இல்ல மட்டன் மசாலா, இல்ல கிரேவி மசாலா இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அம் அப்புறம் மிளகாத்தூள், பச்சை மிளகா வேணா நீங்க சேர்த்துக்கங்க. நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்க்கல. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். கறி, அப்புறம் வந்து குடமிளகா, இது கோஸ் எல்லாமேட்டு இதில எந்த காய்கறி சிக்கன் இல்லாம நீங்க எந்த காய்கறினாலும் போட்டு செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து. நான் வந்து சிக்கன் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்க வந்து அ காலிஃப்ளவரு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா எல்லாமே போட்டு செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து. அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாரி செஞ்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டது அதுக்கப்புறம் இதில வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
அடுத்து நான் கிரேவி மசாலா வந்து சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. நீங்கள் வந்து உங்கள்ட்ட கிரேவி மசாலா இல்லைனா மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஏதாச்சும் ஒரு மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதில் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடைசியாக நம்ம எது சேர்க்குறோன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா பாத்திரம் வந்து அதாவது மசாலா வந்து சீக்கிரம் வந்து இதாகிடும், கரிஞ்சிடும். அதுக்காண்டி நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கிளறிக்கங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நான் வடித்து வச்சுருக்க சாப்பாடை வந்து சேர்த்துருக்கேன். இதில் நான் வந்து பாசுமதி ரைஸ் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ரைஸ்னாலும் போட்டுக்கலாம். ஜீரக சம்பா போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் செஞ்சுருக்க சாப்பாடு நார்மல் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல எதுலனாலுமே இந்த சாப்பாடை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து அவ்வளோதாங்க, சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். கடைசியாக நான் வந்து மல்லி இலை தூவி நம்ம வந்து சாப்பாடை வந்து இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் கீமா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி வெஜ்ஜிலேயோ நான்வெஜ்ஜிலேயோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிக்கன் கீமா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.